ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மலபார் கோல்டன் டைமண்ட்ஸோட கோல்டு சிட்டு டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன ஸ்கீம் இருக்குது, அதுக்கு எவ்வளோ ஆஃபர் கொடுக்குறாங்க மேக்கிங் சார்ஜஸ்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கீம் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஸ்கீம் பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டன் ப்ளூம் பர்ச்சேஸ் பிளான் தான். அதில் வந்துட்டு ஆஃபர் வந்து நமக்கு அப் டு 18% வரைக்கும் நம்மளுக்கு மேக்கிங் சார்ஜஸில் ஆஃபர் கொடுக்குறாங்க. இப்போ வந்து நம்ம மந்த்லி ஒரு 2000 பே பண்ணுறோம் அப்படின்னா 11 மந்த்துக்கு 2000னா 22,000 வருது. கோல்டு ரேட் அப்ராக்சிமேட்டாக தான் நான் எடுத்திருக்கேன். 6000 எடுத்திருக்கேன். 6000ஆகவும் இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலேயும் 7000 8000 வரைக்கும் கூட போகலாம். நான் அப்ராக்சிமேட்டாக வந்து 6000 வரைக்கும் எடுத்திருக்கேன். 1 மந்த்துக்கு நம்ம 22,000 வந்து பே பண்ணியிருப்போம். நாம் எடுக்கிற அன்னைக்கு என்ன கோல்டு ரேட்டோ அதை தான் வந்து இதில் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிற கிராம் பார்த்திங்கன்னா 3.667 கிராம் தான் கிடைக்கும். ஆனால் வேஸ்டேஜில் வந்து 18% வரைக்கும் நம்மளுக்கு ஆஃபர் கிடைக்கும். நம்ம ஒரு 6 மந்த்லேயே சப்போஸ் நம்ம வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து 9% வரைக்கும் நம்மளுக்கு மேக்கிங் சார்ஜஸில் ஆஃபர் கொடுக்குறாங்க. 9 மந்த்ஸ் கழித்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அதுக்கு 14% வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க. 11 மந்த்ஸ் ஃபுல்லாக முடித்து நம்ம எடுத்தோன்னா 18% வரைக்கும் ஃபுல்லாகவே நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். தோராயமாக 6 மந்தில் எடுத்தால் எவ்வளோ நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குது, 9 மந்தில் எடுத்தால் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கேன். அதை நாம் வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ 6 மந்தில் நாம் எடுக்கிறோம் அப்படின்னா 2000 வந்து மந்த்லி பே பண்ணோன்னா 12,000 வந்து நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்கும் ஃபுல்லாக. நம்ம எடுக்கிற அன்றைக்கி அப்ராக்சிமேட்டாக கிராம் வந்து 6000 ரூபான்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு வெறும் 2 கிராம் தான் கிடைக்கும். அடுத்து வந்து மந்த்ஸில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 2000 பே பண்ணியிருப்போம். 18,000 வரைக்கும் நம்ம பே பண்ணியிருப்போம். அதுக்கு அப்ராக்சிமேட்டாக கிராம் வந்து 3 கிராம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 11 மந்த்து ஃபுல்லாக பே பண்ணியிருப்போம். 11 மந்த்து ஃபுல்லாக பே பண்ணால் 22,000 ரூபாய் நம்ம பே பண்ணியிருப்போம். அதுக்கான கிராம் வந்துட்டு 3.667 கிராம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் டோட்டலாக. வந்து ஃபஸ்ட்டு ஸ்கீமு பெஸ்ட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கோல்டன் க்ளூ பர்ச்சேஸ் அட்வான்ஸ் பிளானு, இது 2வது ஸ்கீமு. இதுக்கு பார்த்தீங்கன்னா அப் டு 14% வரைக்கும் தான் நம்மளுக்கு மேக்கிங் சார்ஜஸில் ஆஃபர் கொடுக்குறாங்க. வந்து நான் மந்த்லி வந்து எவ்வளோ பே பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக உங்களுக்கு நான் கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. மந்த்லி 2000 அப்படின்னு நம்ம எதுக்கும் பே பண்ணோம் அப்படின்னா 11 மந்தில் வந்து நம்மளுக்கு 2000க்கு 22,000 22,000 ரூபா வந்து நம்மக்கிட்ட இருக்கும். அப்ராக்சிமேட்டாக இதுக்கு கிராம் வந்து 5,800ன்னு போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம இதில் வந்து என்னைக்கு ரேட்டு கம்மியாக இருக்கோ அன்னைக்கு பார்த்து தான் நம்ம கட்டுவோம். அதனால் தோராயமாக வந்து ஒரு 5,800 அப்படின்ட்டு ஒரு கிராமுக்கு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 1,800 அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு 3.79 மில்லிகிராம் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்கீமுக்கும் அந்த ஸ்கீமுக்கும் வேரிஃபிகேஷன் நம்ம பார்த்தீங்கன்னா 126 மில்லிகிராம் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு நான் அதில் அப்ராக்சிமேட்டாக 6000 மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். ஆனால் நம்ம 11 மந்த்ஸ் கழித்து நம்ம எடுக்கிறப்ப என்ன கோல்டு ரேட் இருக்கும் அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. அதனால் வந்து இப்போது நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் அவ்வளோவா தெரியாமல் இருக்கலாம். இப்போ 100 மில்லிகிராம் காயின் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா கூட நமக்கு 600 வருது. அதுக்கு வந்துட்டு மேக்கிங் சார்ஜஸ்ஸு, அதுக்கப்புறம் இல்லைனா டை சார்ஜஸ் அந்த மாதிரி எதனா போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி 3% கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கே பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் கிட்ட ஆகிடும். அந்த 1000 ருபீஸ் நமக்கு வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் கோல்ட் ரேட் என்னைக்கு கம்மியாக இருக்குன்னு நம்ம பார்த்து நம்ம கட்டிகிட்டே இருக்கிறப்ப நமக்கு மில்லிகிராம்ஸ் வந்து அதிகமாகவும் ஆட் ஆகலாம். இப்போ எந்த மந்தில் எடுத்தால் நம்மளுக்கு எவ்வளோ ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ 6 மந்தில் நம்ம ஜுவல் எடுக்கிறோம் அப்படின்னா 7% வரைக்கும் நம்மளுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. 9 மந்த்ஸில் எடுக்கிறோம் அப்படின்னா 10% வரைக்கும் நம்மளுக்கு மேக்கிங் சார்ஜஸில் ஆஃபர் கொடுக்குறாங்க. 11 மந்த்ஸ் ஃபுல்லாக கழிச்சு எடுக்கிறோம் அப்படின்னா 14% வரைக்கும் மேக்கிங் சார்ஜஸில் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆனால் 6 மந்த்ஸ் 9 மந்த்ஸ்லலாம் நம்மளுக்கு வந்து கிராம்ஸ் அவ்வளோவா ஆட் ஆகிருக்காது. அப்போ நமக்கு வந்து 6 மந்த்ஸில் 9 மந்த்ஸில் எடுக்கிறப்போ நம்மளுக்கு பெருசாக பெனிஃபிட் எதுவும் இருக்காது. 11 மந்த்ஸ் ஃபுல்லாக கழிச்சு எடுக்கிறப்ப நமக்கு ஃபுல் பெனிஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 6 மந்த் வந்து நம்ம 2000 பே பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக 12,000 வந்து பே பண்ணியிருப்போம். 5,800 ஒரு கிராம் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா 6 மந்தில் 2.69 மில்லிகிராம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். மேக்கிங் சார்ஜஸில் 7% வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க 6 மந்தில் நம்ம வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா. பார்த்திங்கன்னா 9 மந்த்ஸில் வந்து 2000 நம்ம பே பண்ணோன்னா 18,000 பே பண்ணியிருப்போம். அதுக்கு ஒரு கிராம் 5,800 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மொத்தமாக 3.103 மில்லிகிராம் வந்து நம்மளுக்கு 9 மந்த்ஸில் கிடைக்கும். இதோட ஆஃபர் வந்துட்டு 10% வரைக்கும் கொடுக்குறாங்க மேக்கிங் சார்ஜஸில். மந்த்ஸில் வந்து 22,000 வந்து நம்ம பே பண்ணியிருப்போம். இதுக்கு வந்துட்டு 3.793 மில்லிகிராம் வந்து நமக்கு கிடைக்கும். மந்த்து ஃபுல்லாக நம்ம பே பண்ணி நம்ம எடுக்கிறப்ப நம்மளுக்கு 14% வரைக்கும் வேஸ்டேஜில் நமக்கு ஆஃபர் கிடைக்குது. நான் ஜாயின் பண்ணியிருக்க ஸ்கீமும் பார்த்திங்கன்னா இதுதான் கோல்டன் க்ளூ பர்ச்சேஸ் அட்வான்ஸ் பிளானு. 14% வரைக்கும் தான் அப் டு நம்மளுக்கு மேக்கிங் சார்ஜஸில் ஆஃபர் கொடுக்குறாங்க. நான் எவ்வளோ சிட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன், அதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போயிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மலபார் கோல்டன் டைமண்ட்ஸோட ஸ்கீம் டீட்டெயில்ஸ் இதில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், அப்போ நீங்கள் உடனே பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும், நிறைய வீடியோஸ் வந்து போடணுன்ற ஆர்வம் வரும். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மாதிரியான வீடியோ வேணும் அப்படி இல்லைன்னா எந்த ஷோரூமோட உங்களுக்கு ஸ்கீம் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் கலெக்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். வீடியோவில் நாம் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.